Hi guys, welcome to shortsfeed. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி செட்டிநாட்ல ரொம்ப ஸ்பெஷலா இருக்கிற தெரக்கல். ரொம்ப ஈஸியா குயிக்கா செஞ்சிரலாம். ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். இட்லி, தோசை கூட சேர்த்து வச்சு சாப்பிடுறதுக்கு இது ஒரு பெஸ்ட் காம்பினேஷனா இருக்கும். செட்டிநாடு மேரேஜஸ்ல இட்லிக்கு சைட் டிஷ்ஷா இந்த மாதிரி தெரக்கல் வைப்பாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். இதை எப்படி வீட்ல செய்யறது அப்படின்றத நாம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். Without any more delay, let's go to the video. செட்டிநாடு ஸ்பெஷல் தெரக்கல் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நாம ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார்ல 1/4 கப் அளவு துருவுன தேங்காய், 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவு கசகசா, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் இல்ல அப்படின்னா வீட்ல இருக்கிற குழம்பு மிளகா பொடி, 3 பல்லு பூண்டு அப்படியே ஸ்கின்னோட ஆட் பண்ணிக்கலாம். 1 கை அளவு பொட்டுக்கடலை, இது கிட்டத்தட்ட 2 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். கொஞ்சமா நம்ம தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம தெரக்கல் செய்யறதுக்காக ஒரு குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் லைட்டா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் இதுல 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகம், 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாசனையா இருக்கும். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரு வெங்காயத்தை நீள நீளமா சாப் பண்ணி வச்சிருக்கேன். இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு கரண்டி வச்சு லைட்டா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயத்தோட கலர் லைட்டா கிளாஸ் கலர்ல வர வரைக்கும் இதை நம்ம வதக்கிக்கலாம். இது ஓரளவு நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் ஒரு தக்காளி பழத்தை நல்லா நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி பழம் நல்லா சாஃப்ட் ஆகணும். இது கூடவே நம்ம காய்கறிகளையும் ஆட் பண்ணி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு கத்திரிக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். கத்திரிக்காவை கொஞ்சம் பெருசா இந்த சைஸுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நீங்க உருளைக்கிழங்கையும் அதே சேம் சைஸுக்கு கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு செய்யும் போது தான் இதோட டேஸ்டே இருக்கு. ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆயில்ல இந்த மாதிரி காய்கறிகள் எல்லாமே டோஸ்ட் ஆகும் போது அதோட ஒரிஜினல் கலர் அப்படியே இருக்கும். ஓரளவு காய்கறிகள் எல்லாமே டோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் ஃப்ளேவருக்காக நம்ம 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு அளவு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் மசாலா பேஸ்ட்டை இதுல ஆட் பண்ணிட்டு மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ண மாதிரி இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஓரளவு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இதுல தேவையான அளவு சால்ட்டை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா இப்போ நல்லா கெட்டியா இருக்கு. 1 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கரெக்டான கன்சிஸ்டன்சில இப்போ இருக்கு. நம்ம இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது கரெக்டா ஒரு 3 விசில் அடிக்கட்டும். ப்ரெஷர் எல்லாமே நல்லா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்க்கலாம். ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணும்போதே அந்த ஸ்மெல் ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்போ நம்மளோட தெரக்கல் சூப்பரா ரெடி ஆயிருச்சு. கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி தலைய ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இதை இப்போ நம்ம சர்விங் பவுல்ல சர்வ் பண்ணலாம். ரொம்ப ஈஸி அண்ட் குவிக்கா ஒரு 10 மினிட்ஸ்ல நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம். தோசை, இட்லி கூட சேர்த்து வச்சு சாப்பிட்றதுக்கு பெஸ்ட் காம்பினேஷனா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் நான் சொன்ன மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த ரெசிபியை உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.
ஸ்ருத்திகாக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, நல்லா விரும்பி சாப்பிட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்ருத்திஸ் கிச்சன் துபாய் அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஆல் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். மறக்காம லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பாய் guys, wish you all.